So good morning to all. So today நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா irreducible polynomials பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டா இருக்கு, ஓகே, எஃப் இஸ் எ ஃபீல்ட், தென் we know that this polynomial ring f of x is a u அப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ அந்த பாலினாமியல் irreducibleனா என்ன, ரெடியூசிபிள்னா என்ன அப்படி பார்ப்போம். சப்போஸ் ஸோ இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி கான்ஸ்டன்ட் டிகிரி எல்லாமே வந்து irreducible ஆச்சுங்க. ஓகே, ஸோ ஏன்னா நம்மளுக்கு இது யூ அப்படின்னு தெரியும், அதனால எந்த ஒரு நான் ஜீரோ நான் யூனிட் எடுத்தாலும் அது ப்ராடக்ட் ஆஃப் irreducible எலமெண்ட்ஸாக எழுதலாம் தெரியும். ஸோ சப்போஸ் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தென் ஜீரோ இஸ் irreducible. எப்போ irreducible சொல்றேன்னாக்கா, whenever suppose the product of two polynomials எழுதினா one of the polynomials should be கான்ஸ்டன்டா இருக்கும். தட் இஸ் கான்ஸ்டன்டா என்னன்னா நான் ஜீரோ எலமெண்ட், எவரி நான் ஜீரோ எலமெண்ட் இஸ் யூனிட். ஸோ therefore for some is either f of x either g of x or h of x is an element of f. ஸோ எலமெண்ட் ஆஃப் எஃப்னா என்ன அர்த்தம், அந்த ஜி இல்லைனா ஹெச் வந்து யூனிட்டா இருக்கும். ஸோ அப்படி எழுத முடியலன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் டூ பாலினாம்ஸ் எழுத முடியலன்னா அது irreducible. சப்போஸ் எழுத முடிஞ்சுன்னா அது வந்து ரெடியூசிபிள்னு சொல்றோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, இது வந்து irreducible ஓவர் கியூ. ஏன்னாக்கா இதை வந்து கியூவில் ஃபேக்டர் பண்ண முடியாது, பட் ரெடியூசிபிள் ஓவர் ஆர். ஏன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எப்படி ஆனாக்கா எக்ஸ் பிளஸ் ரூட் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் 2. இந்த கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்ல தான் இருக்கு, கியூவில் கிடையாது. Therefore this is reducible over q, reducible over r, but irreducible over q. ஓகே, ஏன்னா அந்த ப்ராடக்ட் டூ பாலினாம்ஸை எழுத முடியாது. இது இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து எவால்யூஷன்னா என்ன அப்படி பார்ப்போம். சப்போஸ் ஒரு பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ நாட் பிளஸ் ஏ ஒன் எக்ஸ் எக்ஸெட்ரா ஏ இன் எக்ஸ் பவர் என் இஸ் ஏ பாலினாமியல் ஓவர் த ஃபீல்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ சப்போஸ் வி டேக் ஒன் எலமெண்ட் ஆர் இன் எஃப், we can evaluate the polynomial f of x at the point r. That means what? F of r. That means f of r is nothing but expression is of the form a naught plus a1x etc. anx r power n. ஓகே, இது ஒரு நம்ம ஃபங்க்ஷனாகவும் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எப்போ சொல்லிடணும்னா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எப்போ ஈக்குவல்னா, சப்போஸ் ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல்னு அர்த்தம் அது எல்லா இதுலேயும் வந்து சேமாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஃப் யூ டேக் ஃபைனைட் ஃபீல்ட், இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, z5 ஆஃப் எக்ஸில் வந்து ரெண்டு பாலினாம்ஸ் எடுக்கணும். f of x equal to x cube plus x plus 1 and g of x equal to x power 5 plus x cube plus 1. இப்போ இந்த z5ல 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க அந்த 5 எலமெண்ட்ஸ் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணாலும் பாருங்க, f of 0 வந்து யார் வரும், 1ன்னு வரும். இங்கே g of 0 வந்து 1. therefore f of 0 equal to g of 0. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து 0 என்ற பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கு. அப்புறம் நீங்க 1 சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்க 3 வரும், இங்கேயும் 3 வரும். therefore f of 1 equal to g of 1. அதே மாதிரி நீங்க f of 2 போட்டாலும் அதே தான் வரும். ஸோ அப்போ இந்த f-ம் g-யும் வந்து for all pointல ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஸோ இன்டியூஸ்டு சேம். therefore these two functions are induced same function. சேம் ஃபங்க்ஷனா ஈக்குவல். இது என்ன அர்த்தம், ரெண்டுமே சேமாக தான் வருதுன்னு அர்த்தம். ரெண்டு ஃபங்க்ஷன் சேம் கிடையாது. இந்த பாலினாமியல் ஈக்குவல் இந்த பாலினாமியல் கிடையாது. ஏன்னா இந்த பக்கம் டிகிரி வந்து 3, இந்த பக்கம் டிகிரி 5. ரெண்டு பாலினாமியல் வந்து ஈக்குவல் பாலினாமியல் கிடையாது. பட் we can say induced the same function. இது ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷனை கொடுக்குங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து இந்த தியரம் பார்ப்போம். இந்த லெம்மா என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங் அண்ட் ஆர் இஸ் எ எலமெண்ட் இன் ஆர், then the function alpha is a function set of all polynomials over r to r, that is f of x r of x to r, defined by alpha of f of x goes to f of r. this is இந்த ஃபங்க்ஷன் பேர் எவாலுவேஷன் மேப்னு பேர். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த பாலினாமியில வந்து அந்த ஆர்ன்ற பாயிண்ட்ல எவாலுவேட் பண்றோம். ஆர்ன்றது ஃபிக்ஸ்டு எலமெண்ட். ஓகே, therefore f of alpha x equal to f of r. இதை வந்து நம்ம ரிங் ஹோமோமார்ஃப்னு சொல்லிடலாம். இந்த f of alpha of f of x plus g of x வந்து நீங்க alpha of f of x plus alpha of g of x சொல்லிடலாம். ஸோ அதேமாதிரி ப்ராடக்ட்னு நீங்க சொல்லிடலாம். தட் இஸ் சிம்பிள் ஒன். ஸோ therefore இந்த எவாலுவேஷன் மேப் வந்து ஆல்வேஸ் ரிங் ஹோமோமார்ஃபிசம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிமைண்டர் தியரம். இதெல்லாமே இப்போ நம்மளுக்கு தெரியும், இது வந்து எனி பாலி எஃப் வந்து ஃபீல்டாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து யூனிக் ஃபேக்டரேஷன் டொமைன் தெரியும். therefore எனி டூ பாலினாமியல் we can write அந்த யூக்ளிடியன் அல்காரிதம் எழுதலாம். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இந்த எக்ஸ் மைனஸ் ஏ என்ற பாலினாமியலுக்கும் டிவிஷன் அல்காரிதம் எழுதும்போது தேர் இஸ் கியூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆர் ஆஃப் எக்ஸ். இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் யாருன்னு வரப்போனாக்கா எஃப் ஆஃப் ஏன்னு வரப்போ. ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுனாக்கா, சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபீல்ட் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அண்ட் பாலினாமியல் இன் எஃப் ஆஃப் எக்ஸ், டேக் எனி ஏ இன் ஏ, தென் தேர் இஸ் கியூ in f of x such that f of x can be written as this. Okay, f of x equal to x minus a into q of x plus f of a. ஸோ இது சிம்பிளாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் f of xன்றது ஒரு பாலினாமியல், x மைனஸ் ஏன்றது ஒரு பாலினாமியல்.
இது ரெண்டுமே எங்கே இருக்குனாக்கா அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவலன்ட் டொமைன் வந்துடும். ஏன்னா எஃப் ஃபீல்டுனாலே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலன்ட் டொமைன். ஸோ அப்போ இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு நம்ம டிவிஷன் எழுதணும். என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ சம் கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்னு வரப்போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறோம்? எஃப் ஆஃப் ஏன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, அப்போ இந்த பக்கம் எஃப் ஆஃப் ஏன்னு வரப்போகுது. இந்த பக்கம் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ போனால் இது 0 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் 0. தேர்ஃபோர் ஆர் ஆஃப் ஏ யாருனாக்கா எஃப் ஆஃப் ஏ. அது இல்லாமல் இந்த ஆர் ஆஃப் ஏ யாருனாக்கா வாட் இஸ் த கண்டிஷன் ஆன் கண்டிஷன் என்ன போடுவோம் அப்படின்னாக்கா இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த எக்ஸ் மைனஸ் ஏக்கும் நம்ம யூக்ளிடியன் அல்காரிதம் எழுதும்போது there is some q of x r of x such that this can be right, and then the r of x condition எழுதணும். ஸோ r of x வந்து either 0 இருக்கும் or the degree of r of x வந்து less than degree of இந்த இது degree of இது வந்து 1. அப்போ 1 strictly less than 1. ஓகேவா? ஸோ அப்போ r of x ஒன்று 0 இருக்கும், இல்லைன்னா இதோட டிகிரி வந்து 1 விட கம்மியாக இருக்குன்னா 0 தான். அப்போ 0 இருக்குன்னா அது கான்ஸ்டண்டாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ அது கான்ஸ்டன்ட் பின்னு வச்சுங்க இப்போதைக்கு. ஸோ அப்போ இப்போ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ போட்டிங்கனாக்கா இந்த டேர்ம் 0 ஆகிடும். தேர்ஃபோர் இந்த பி யாருனாக்கா எஃப் ஆஃப் ஏ. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டைம்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அந்த பி தான் யார்? எஃப் ஆஃப் ஏ. ஏன்னா நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் கிடைக்கும். தேர்ஃபோர் இந்த சைடு வந்து எஃப் ஆஃப் ஏன்னு கிடைக்கும், இது பின்னு இருக்கும். தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ, அந்த பிக்கு பதிலாக நம்ம எஃப் ஆஃப் ஏ. ஸோ அப்போ கிவன் எனி பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ், கிவன் எனி எலமெண்ட் ஏ, we can write f of x as this x minus a into q of x plus அந்த ரிமைண்டர் வந்து f of a எழுதுற மாதிரி எழுத முடியும். சப்போஸ் இந்த ரிமைண்டர் 0 வச்சுன்னா we say a is a root of this polynomial. ஸோ அதான். ஸோ ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி எழுதலாம். இப்போ அந்த f of x வந்து x minus a into q of x plus f of a ன்னு எழுதலாம்னு சொல்கிறது தான் ரிமைண்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் என்னன்னா, when we say a element a in f is said to be root of the polynomial f of x னா if f of a equal to 0. ஸோ இந்த f of a வந்து 0வா இருந்ததுனாக்கா then x minus a is a root of this polynomial. That means x minus a is a factor of f of x. Okay. So element a is a root of the polynomial if f of a equal to 0. Now look at this polynomial x square minus 2. It has no roots in Q because the only root of these polynomials are plus or minus root 2. Okay. Therefore no roots in Q. But over if you polynomial over R பார்த்தீங்கன்னாக்கா then definitely there are two roots. That is one is square root of 2 and one is minus square root of 2. So இதை யூஸ் பண்ணி இப்போ தியரம் என்னன்னா ஃபேக்டர் தியரம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனிங்னாக்கா தேர் இஸ் சம் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஹெச் தட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் எழுதலாம். ஏன்னா அதான் டெஃபினிஷன். ஏ டிவைஸ் பிக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் எழுதணும்? பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சம் சி, அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு பாலினாமியல் டிவைட் பண்ணுனா ஒரு பாலினாமியல் இஸ் மல்டிபிள் ஆஃப் அதர் பாலினாமியல். ஸோ ஃபேக்டர் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் இஃப் யூ டேக் எனி பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் எஃப் ஆஃப் எக்ஸ், take any element a in a is a root of f of a if and only if x minus a divides f of x. ஏன்னா a is a root of f of x நம்மளுக்கு என்ன தெரியும்? f of a 0ன்னு தெரியும். அப்போ 0 ஆயிடுச்சுன்னா f of x is a multiple of x minus a. Therefore x minus a divides f of x. By a remainder theorem we can easily prove this one. Okay, use the definition of a is a root னா அர்த்தம் f of a equal to 0ன்னு அர்த்தம். Using the remainder theorem we will get x minus a divides f of x. Otherwise what is another meaning என்னது? இந்த x minus a is a factor of f of x. எப்பனாக்கா a is a root of the polynomial இருந்ததுன்னா is a factor இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் 11.4. ஓவர் த ஃபைனைட் ஃபீல்டு Z7ன்றது ஃபீல்டு. ஸோ Z7 ஆஃப் எக்ஸில் இந்த பாலினாமியல் இருக்கிறோம். 3x³ + 5x² + 4x + 4. We note that 2 is a root of this polynomial. ஏன் 2 is a root அப்படின்னா, இப்போ x = 2ன்னு போட்டிங்கனாக்கா இது என்ன ஆகிடுனாக்கா 3 × 8 ஏன்னா 2³ ப்ளஸ் 2 போட்ட 4 5 × 4 20 ப்ளஸ் 4 × 2 8 ப்ளஸ் 4. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மாடிலோ 7 எடுக்க போகிறோம். அப்போ இந்த 7 போச்சுன்னா இங்கே வந்து 1ன்னு இருக்கும். இதில் வந்து இந்த 21 மொத்தமாக எல்லாம் போட்டுருக்கோம். இது என்ன ஆகிடுனாக்கா 32. இங்கே வந்து 3 × 8 ப்ளஸ் 32ன்னு இருக்குது. ஸோ இது மாடிலோ நீங்கள் 7 எடுத்தீங்கன்னா
என்ன வரும் அப்படின்னாக்கா இதுக்கு ஒன்று இதுக்கு மாடியில் 7 எடுத்தீங்கன்னா 1 ஆகிடும், மீதி 3 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது 7 + 1 ஏறாம். ஸோ ப்ளஸ் இதுக்கு வந்து மாடியில் 7 எடுத்தீங்கன்னா 28 போச்சுன்னா மீதி 4 வந்துடும். அகைன் நான் 3 + 4 வந்து 7. அகைன் அது வந்து 0 ஆகிடும். therefore if you substitute x equal to 2 we get 0. therefore 2 is a root of this polynomial. அப்போ x - 2 வந்து ஃபேக்டர் ஆகும். ஆனால் Z7ல மைனஸ் டேர்ம்லாம் கிடையாது. அப்போ இங்கே -2 சேம் அஸ் ஆக்சுவலாக +5 இருந்தாலும் நம்ம -2 எழுதிக்கலாம். பட் -2 சேம் அஸ் +5. ஏன்னா 2 + 5 வந்து 7. தட் இஸ் 7 இஸ் காங்க்ரூண்ட் டு 0 மாடல். அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்தீங்கன்னா -2 இஸ் ஈக்குவல் டு +5 தான். ஸோ நீங்கள் ஈவன் நீங்கள் -2 எழுதலாம், x - 2 எழுதலாம், இல்லைனா x + 5 எழுதலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த Q of x நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அந்த யூசிங் த டிவிஷன் மெத்தடை போட்டு நீங்கள் அந்த Q of x கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ரிமைண்டர் இருக்காது. ஏன்னா ரிமைண்டர் தான் f தான் 0 ஆகிட்டு. ஸோ அதனால இந்த f of x வந்து ப்ராடக்ட் ஆஃப் திஸ் பாலினாமியல். ஏன்னா நம்மளுக்கு 2 இஸ் a root of this polynomial. ஓகே, நெக்ஸ்ட் கராலரி என்னன்னா, if you take any polynomial of degree strictly greater than 1 அப்படி இருந்தனாக்கா, மோனிக் ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் மோர் தென் 1 டிகிரி இருந்தனாக்கா, தென் f has a root in f. ரூட் இருந்தனாக்கா தென் டெஃபினெட்லி அது வந்து ரெடியூசிபிள் ஆகிடும். ஏன்னா since a is a rootனா x - a is a ஃபேக்டர் ஆகிட போகுது. ஸோ இன்ட்டு சம் f of x வரப்போகுது. therefore அந்த பாலினாமியல் ப்ராடக்ட் ஆஃப் பாலினாமியல்ஸ் எழுதிட்டோம். f is ரெடியூசிபிள். அப்போ ஒரு பாலினாமியலுக்கு வந்து ஆனால் அப்போ நம்ம என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் இர்ரெடியூசிபிள். அது வச்சுங்க, எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல் இஸ் ஆல்வேஸ் இர்ரெடியூசிபிள் ஓவர் எனி ஃபீல்டு. ஓகே, அப்போ டிகிரி வந்து 1 விட பெருசாக இருந்தால் அதுக்கு ரூட் இருந்துன்னா ரெடியூசிபிள். ஓகே, சரி ரூட் இல்லை அதனால இர்ரெடியூசிபிள்னு சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இந்த பாலினாமியல் எடுங்க, x⁴ + 2x² + 1. இதுக்கு வந்து r of xல ரூட்டே கிடையாது. ஆர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் வரும், ரியல் நம்பர் ரூட்டே கிடையாது. ஓகே, ஆனால் இதை பாலினாமியல் எப்படி எழுதலாம்னா x² + 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா அது எக்ஸ்பேண்ட் பண்ண தான் இது. இப்போ இந்த f of x வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் எழுதியது. யாராவது x² + 1 × x² + 1. ஸோ அப்போ இந்த f of x வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் எழுதியாச்சு. therefore ரெடியூசிபிள். ஆனால் ரூட் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த தியரம் என்ன சொல்றது, ரூட்டாக இருந்தால் ரெடியூசிபிளாக இருக்கும். ஆனால் கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. ரெடியூசிபிளாக இருந்தால் அதுக்கு ரூட் இருக்குமானா இருக்காது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கோம். ஸோ அப்போ ரூட் இருந்தால் ரெடியூசிபிள், ரெடியூசிபிள்னா ரூட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தட் இஸ் கராலரி. இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்னன்னாக்கா, இது another important corollary. Suppose f is a field and if you take any polynomial in f of x, suppose டிகிரி 1 இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா irreducible. ஏன்னா அந்த 1 டிகிரி பாலினாமியல் வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி கிரேட்டர் தென் 1 எழுத முடியாது. ஏன்னா இந்த பக்கமே டிகிரி 1, அந்த f of x என்றது டிகிரி 1னா அந்த f of x வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமியல்ஸை எழுத முடியாது. ஓகே, எழுதுனா ஒன் ஆஃப் த மஸ்ட் பி யூனிட்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா இது டிகிரி 1னா இங்கே கிரேட்டர் தென் 1 விட டிகிரியா இருக்கிறவங்க நம்ம 2 பாலினாமியல் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ therefore every 1 degree polynomial is always irreducible over that field f. ஓகே, சப்போஸ் டிகிரி வந்து 2 இல்லைனா 3 இருக்குன்னா அந்த பாலினாமியலுக்கு டிகிரி, தென் f of x is irreducible எப்போ இருக்குனாக்கா if only if it has no root. ஓகே, ரூட் இல்லைன்னா அது கண்டிப்பாக irreducible தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா ரூட் கிடையாது, ஆனால் அது ரெடியூசிபிளாக இருக்கு. ஆனால் ஏன்னாக்கா இங்கே டிகிரி வந்து 4. ஆனால் இந்த தியரம் என்ன சொல்லுது, டிகிரி 2 or 3 இருந்து அதில் நோ ரூட்டாக இருந்தனாக்கா கண்டிப்பாக irreducible இருந்தால் டிகிரி 2 or 3 இருந்து வித் irreducible இருந்தால் இட் ஹாஸ் நோ ரூட். இது இம்பார்ட்டன்ட் தியரம். மற்ற டிகிரி சொல்ல முடியாது. டிகிரி 2 or 3 இருந்து நோ ரூட்டாக இருந்தனாக்கா அந்த பாலினாமியலுக்கு இஸ் ஆல்வேஸ் irreducible. பட் ஆனால் ஓவர் த ஃபீல்டு எஃப்ஆ இருக்கணும். நம்ம இன்டெகிரல் டொமைன்லாம் வச்சு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ இசட் ஆஃப் எக்ஸ்ல போயிட்டு டிகிரி 2 or 3 இருந்தால் நோ ரூட்டாக இருந்தால் irreducible நம்ம சொல்ல முடியாது. ஓவர் த ஃபீல்டாக இருந்து டிகிரி 2 or 3 இருந்து நோ ரூட்டாக இருந்தனாக்கா இட் இஸ் irreducible. ஓகே, ஸோ அது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கராலரி 11.3 என்ன சொல்றதுனாக்கா, சப்போஸ் f is a field and f of x is a non-zero polynomial. if f of x டிகிரி என்ன இருந்தால் then f has the most n roots. எப்போனாக்கா இந்த பாலினாமியல் ஓவர் த ஃபீல்டாக இருக்கணும். ஓகே, ஒரு nth டிகிரி பாலினாமியலுக்கு மேக்ஸிமம் n ரூட் தான் இருக்குன்னா எப்போனாக்கா அந்த பாலினாமியல் ஓவர் த ஃபீல்டாக இருக்கும். நீங்க பாலினாமியல் ஓவர் வேற ஏதாவது ரிங்கா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர் வந்து ஜென்ரல் ரிங்கு, அந்த ஜென்ரல் ரிங்ல இந்த பாலினாமியல் கன்சிடர் பண்ணி ஏதோ ஒரு பாலினாமியல் f of x வந்து இங்க எடுக்கிறீங்க. இந்த f of x ஓட டிகிரி வந்து n இருந்தனாக்கா n ரூட்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. n விட அதிகமான ரூட்ஸ் கூட இருக்கும். எப்பனாக்கா இந்த ஆர் வந்து எனி ரிங் மேபி இஃப் யூ டேக் திஸ் இஸ் நான் இது இன்டெகிரல் டொமைன் இல்லாம
ஏதோ ஒரு ஆர் எடுத்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு பாலினாமியல் எடுத்தீங்கன்னா அந்த டிகிரி என்னை விட அதிகமாக ரூட்ஸ் கிடைக்கும். ஓவர் த ஃபீல்டு எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் n ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போனா பாலினாமியல் ஓவர் த ரிங் ஆஃப் டிகிரி n அட் த மோஸ்ட் n ரூட்டாக இருக்குமானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ அட் த மோஸ்ட் n ரூட்டாக இருக்குனாக்கா ஓவர் த ஃபீல்டாக இருந்தால் தான் அட் த மோஸ்ட் n ரூட்ஸ் இருக்குமா தவிர ஓவர் ஃபீல்டாக இல்லாதது எனி ரிங். அப்போ அந்த ரிங்கை என்னவா சூஸ் பண்ண போறீங்கன்னாக்கா சம் இதுவாக இருக்கும், என்னது இசட்டன் வேறு n இஸ் காம்போசிட் நம்பர். இன்டெக்ரல் டொமைன் இல்லாத ஏதோ ஒரு ரிங்கை சூஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டிகிரியை விட அதிகமான ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதனால வச்சுங்க. ஃபீல்டாக இருந்தால் மட்டும் அட் த மோஸ்ட் n டிகிரி என்ன இருந்தால் அட் த மோஸ்ட் n ரூட்ஸ் கிடைக்கும். ஓவர் த ஜென்ரல் ரிங்களுக்கு வந்து டிகிரியை விட அதிகமான ரூட்ஸ் கூட கிடைக்கும். ஓகே, அதுக்கு பாலினாமியல் எக்ஸாம்லாம் இருக்குது, அது திங்க் பண்ணுங்க. ஓவர் இசட் 6ல் ஏதோ ஒன்று வரும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆர் த ஃபாலோயிங் பாலினாமில்ஸ் ஆர் இர்ரெடியூசிபிள் ஓவர் Z7 of Xன்னு பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த டிகிரி வந்து 3 இருக்கு. இங்கே செகண்ட் டிகிரி பாலினாம் 3 நம்மளுக்கு தெரியும். டிகிரி 2 or 3ல வந்து ஒரு பாலினாமில் எப்போ இர்ரெடியூசிபிள் சொல்றோம்னாக்கா அதுக்கு ரூட் இருக்கக்கூடாது. இப்போ Z7ல 0லேருந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டே வரலாம். 0 ரூட்டா இருக்கா, 1 ரூட்டா இருக்கா, அப் டு 6 வரைக்கும் ரூட்டா இருக்குன்னு பார்த்துட்டு எதுவுமே ரூட் இல்லையா, இது இர்ரெடியூசிபிள். எனக்கு இது டிகிரி 3, இது ஃபர்ஸ்ட் பாலினாமில் டிகிரி 3. நம்மளுக்கு 2 or 3 இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ரூட் இருந்தால் ரூட் இல்லைன்னா இர்ரெடியூசிபிள், ரூட் இருந்தால் ரெடியூசிபிள். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக, ஏன்னா ரெண்டுமே டிகிரி 3 பாலினாமில் யூ கேன் ஈஸிலி செக் திஸ் ஒன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா x⁴ + x² + 2 இதை வந்து டம்மி வேரியபிளாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ x² வந்து ஒய்ன்னு வச்சிங்கன்னா இப்போ y² + y + 2 ஓகேவா. இப்போ செகண்ட் டிகிரி பாலினாமிலாக மாறிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் டிகிரி பாலினாமிலுக்கு இந்த Z7 வந்து ரூட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. சப்போஸ் ரூட் வந்துச்சுன்னா ரெடியூசிபிள், ரூட் இல்லைனா ரெடியூசிபிள். அதுக்கப்புறம் நீங்கள் ரூட்டாக இருந்தால் ஃபேக்டர் பண்ணிடலாம். இந்த y + சம்திங் வச்சுட்டீங்க, y + சம் ஆல்ஃபான்னு கிடைக்குது, y + சம் பீட்டான்னு கிடைக்குன்னா அதுக்கப்புறம் இந்த yக்கு பதிலாக x² நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாமே ஈவன் டேர்மாக இருக்குது. அந்த பாலினாமில் x⁴, x² இந்த மாதிரி இருந்ததுன்னா டம்மி வேரியபிள் y = x² போட்டு அந்த பாலினாமில் ரெடியூஸ் பண்ணிடலாம். செகண்ட் டிகிரி பாலினாமில் ரெடியூஸ் பண்ணிட்டு அங்கே போய் செக் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால் இதை ஈஸியாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓவர் Z5 of Xல வந்து இதை ப்ராடக்ட் ஆஃப் 2 பாலினாமில்ஸ் எழுத முடியுமா அப்படின்னு செக் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் பாலினாமில்ஸ், ஏன்னா இது Z5 வந்து ஃபீல்டு, தேர்ஃபோர் Z5 of X வந்து PID ஆயிடும். ஸோ PIDயில் வந்து எவரி நான் யூனிட் எலமெண்ட் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் எலமெண்ட். சப்போஸ் இதுவே இர்ரெடியூசிபிள் எலமெண்ட்டாக இருந்தால் இதே தான் ப்ராடக்ட் வரும். சப்போஸ் இர்ரெடியூசிபிள் இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் எழுத போறீங்க. அப்போ இது வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ ரூட் கண்டுபிடிச்சினா மேக்ஸிமம் நீங்கள் ஃபேக்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது டிகிரி 3, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக வந்து எலமெண்ட் செக் பண்ணி ரூட் வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி ப்ராப்ளம் வந்து தேர்ட் இதுதான் வந்து டிகிரி 4 இருக்கு. அப்போ அந்த டிகிரி 4க்கு வந்து ஃபேக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ரூட் இருந்தால் ரெடியூசிபிள் ஆகிடும். ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சா நம்ம டிகிரி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து ஒரு பாலினாமில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபைனைட் ஃபீல்டில் இருக்க Z5 இருக்க ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்க, ரூட்டாக வருதா வரலையான்னு. ரூட் வந்துருச்சுன்னா ரெடியூசிபிள் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அது x - a ஃபேக்டர் ஆகிடும். ஸோ அதை படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் எவரி இர்ரெடியூசிபிள் பாலினாமில் ஆஃப் டிகிரி 3 ஓவர் Z2. Z2ல வந்து டிகிரி 3ல வந்து இர்ரெடியூசிபிள் பாலினாமில் பாருங்க. இப்போ அது எப்படி எந்த ஃபார்மெட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. Z2ல வந்து டிகிரி 3 பாலினாமிலாம் எப்படி இருக்கும் அப்படின்ற பார்ப்போம். இப்போ Z2ல 0, 1 மட்டும்தான் இருக்கு, 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. இப்போ தேர்ட் டிகிரி பாலினாமிலாம் எப்படி இருக்குன்னா ax³ + bx² + cx + d இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த a வந்து கான்ஸ்டன்ட் abcலாம் வந்து இங்கே தான் வேரி ஆகும். அப்போ எய்தர் 0 or 1 தான் இருக்கும். ஆனால் தேர்ட் டிகிரி என்னும்போது கண்டிப்பாக இந்த a வந்து 1 தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது. ஸோ அப்போ x³ ப்ளஸ், அப்போ இதுக்கு இப்போ எத்தனை பாசிபிள் இருக்குமா, இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு, இதுக்கு 2 பாசிபிள் இருக்கு, இதுக்கு 2 பாசிபிள் இருக்குன்னா மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாலினாமில். அப்போ என்னென்ன, இப்போ b = 0 போட்டுங்க, இல்லைன்னா b = 1 போட்டீங்கன்னாக்கா எல்லாமே 1, 1ன்னு எடுங்க. அப்போ இந்த பாலினாமில் கிடைக்கும். இது வந்து ஓவர் Z2ல x = 1 போட்டால் 0 ஆகிடும். ஏன்னா 1 + 1 2, 1 + 1 2 0 ஆகிடும். தேர்ஃபோர் திஸ் இஸ் ரெடியூசிபிள். ஆனால் நம்மளுக்கு இர்ரெடியூசிபிள் ஆகணும். அப்போ இந்த பாலினாமில் வரல. ஸோ அதுக்கப்புறம் என்னது x³ ப்ளஸ் x² டேர்ம் 0 போட்டுங்க. ஏன்னா b 0ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 1ன்னே வச்சிங்க. அப்போ x + 1ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா x = 1 போட்டிங்கனாலும் டிகிரி 3 அது, அதனால தான் பார்க்குறோம். இது வந்து ஓவர் த ஃபீல்டு டிகிரி 3 போது ரூட் இருக்கா இல்லையா செக் பண்ண போதும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1 போட்டாலும் 0 ஆகல, 0 போட்டாலும் 0 ஆகல. அப்போ இது வந்து இர்ரெடியூசிபிள் ஆகிடும். இப்போ அடுத்த பாலினாமில் என்னது x³
ப்ளஸ் இப்போ இதை 0 ஆக்கிடுங்க, இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் வச்சுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுவும் பார்த்தீங்கன்னா 0 போட்டாலும் ஆகலை, 1 போட்டாலும் 0 ஆகலை. அப்போ திஸ் ஆல்சோ irreducible. அடுத்தது என்ன பாலினாமியல்னா ஜஸ்ட் இது ரெண்டுமே 0 ஆக்கிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 1 வச்சுங்க. அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இது பார்த்தீங்கன்னா 1 போட்டால் 0 ஆகிடும், ஏன்னா 1 + 1 2. அப்போ இது வந்து ரெடியூசிபிள். நீங்கள் அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 வச்சுட்டீங்கன்னாக்கா ஜஸ்ட் எக்ஸ் கியூப் தான், அதுவும் வந்து ரெடியூசிபிள். தேர்ஃபோர் அதுவும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம 2 irreducible பாலினாமியல் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ வேறு என்னென்ன மொத்தம் எத்தனை பாசிபிள் இருக்குன்னா 6 பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பாலினாமியல். இது ஒரு பாலினாமியல், 2, 3, அப்புறம் இந்த 1 போட்டிங்கன்னா 4, வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 5. ஸோ இன்னும் ஒன்று என்ன வரும்னாக்கா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாத எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ், அது எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இது கிளியராக நீங்கள் எக்ஸை காமனாக வெளியேற்றிட்டாலே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து தேர்ஃபோர் ரெடியூசிபிள் ஆகிடும், ஃபேக்டர் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் அப்போ ஒன்லி irreducible பாலினாமியல் வந்து 2 பாலினாமியல்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஓவர் Z2ல டிகிரி 3ல. ஸோ அதான் அந்த 11.3 என்று. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக பாலினாமியல் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம். டிகிரி 3ன்னும் போது உங்களுக்கு நம்ம அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணோம். ஓவர் த ஃபீல்டில் டிகிரி 3 இருந்ததுன்னா ரூட் இருந்துன்னா ரெடியூசிபிள், ரூட் இல்லைனா irreducible. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ இஃப் சப்போஸ் நெக்ஸ்ட் இந்த 11.4 என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் யூ டிவைட் திஸ் பாலினாமியல் பை திஸ் பாலினாமியல் எக்ஸ் ப்ளஸ் 5, நீங்கள் அந்த டிவிஷனல் இது போட்டு வாட் இஸ் த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ சப்போஸ் எஃப் வந்து இன்ஃபைனைட் ஃபீல்டாக இருந்ததுனாக்கா, சப்போஸ் 2 பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் ஜி ஆஃப் ஏ ஃபார் ஆல் ஏவாக இருந்ததுன்னா தென் தட் பாலினாமியல் ஷுட் பி ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அது ஃபைனைட்டில் வந்து சேமாக இருக்காது. ஏன்னா நம்ம அந்த முன்னாடியே எக்ஸாம்பிள் பார்த்தோம், 2 பாலினாமியல் எல்லா பாயிண்ட்லையும் ஈக்குவலாக இருக்குது, பட் அந்த 2 பாலினாமியல் ஈக்குவல் கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு ரிசல்ட் பார்த்தோம், ரைட்? ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து இந்த பாலினாமியல் பார்த்தோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த பாலினாமியல் ஜி ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுமே வந்து எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் ஜி ஆஃப் ஆர் தான் ஃபார் ஆல் எலமெண்ட் இன் Z5. அதனால இது ரெண்டுமே ஈக்குவல் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கம் டிகிரி 3 பாலினாமியல், இந்த பக்கம் டிகிரி 5 பாலினாமியல். அப்போ டிகிரி வந்து சேமாக கிடையாது, அதனால 2 சேம் கிடையாது. அப்போ நம்ம இங்கே ஓவர் த ஃபைனைட் ஃபீல்டு எடுத்தால் அந்த 2 ஃபங்க்ஷன் வந்து 2 பாலினாமியலும் எல்லா பாயிண்ட்லையும் சேம் வேல்யூ எடுத்தாலும் அந்த 2 ஃபங்க்ஷன் சேம் கிடையாது. ஆனால் ஓவர் த இன்ஃபைனைட் ஃபீல்டு எடுக்கும்போது அது வந்து என்ன இருக்குன்னா சேமாக இருந்ததுனாக்கா அந்த 2 பாலினாமியல் ஈக்குவல் தான். ஸோ எல்லா பாயிண்ட்லையும் வந்து சேமாக இருந்ததுன்னா we say the 2 polynomials are equal provided f of a equal to g of a for all a and f is an infinite field. இதான் இம்பார்ட்டன்ட். ஃபைனைட் ஃபீல்டில் இருந்து f of a equal to g of a நம்ம f equal to g ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது எக்ஸாம்பிள் கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லா ப்ராப்ளம் நீங்கள் அதையும் போட்டுங்க. ஃபைண்ட் இன்ஃபைனி மெனி பாலினாமியல்ஸ் f1 to f z such that f5. இப்போ என்னன்னா p வந்து ஒரு பிரைம் நம்பர். ஃபைண்ட் இன்ஃபைனிட்லி மெனி பாலினாமியல்ஸ் f1 f2 எல்லாமே கண்டுபிடிக்கணும், நிறைய பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டிஷனோடனா அதில் fi of a equal to 0 ஃபார் ஆல் எலமெண்ட் a, அதாவது இந்த ZPயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ரூட்டாக இருக்கணும் அந்த f1க்கு. அந்த மாதிரி பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் ப்ராடக்ட் ஆஃப் இப்போ f1 வந்து எல்லாமே ரூட்டாக இருக்கணும். அப்போ x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு அந்த ZPயில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அப் டு x மைனஸ் p மைனஸ் 1. ஏன்னா இதில் நீங்கள் எந்த வேல்யூ போட்டாலும் 0 ஆக போகுது. ஓகே, இப்போ அடுத்து f2 என்ன எடுப்பீங்க, அதே f3 என்ன எடுப்பீங்க, அந்த மாதிரி தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கலாம், ஏன்னா டிகிரி நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க, இங்கே அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க, இல்லை டிகிரி இன்ஃபைன் போயிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த பாலினாமியல் இன்ஃபைனிட்டி மெனி பாலினாமியல்ஸ் இருக்கணும் சச் தட் அந்த பாலினாமியல்ஸ் எல்லாமே அந்த ZPயில் இருக்க எல்லாமே ரூட்டாக இருக்கும். அப்படின்னா அது என்ன பாலினாமியல் எடுத்துக்கலாம்னா, அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் எந்த மாதிரி பாலினாமியல்ஸ் எடுக்கிறோம் பாருங்க, எனி பவர். ஸோ இப்போ எக்ஸ் பவர் சம் பி அப்படி வைக்கலாமா, எக்ஸ் பவர் சம் n1, ஏன்னா 0 is ரூட் வரப்போகுது அதனால தான். அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 1 பவர் n2, எக்ஸ் மைனஸ் 2 பவர் n3 எக்ஸட்ரா எக்ஸ் மைனஸ் p மைனஸ் 1 பவர் சம் np மைனஸ் 1. இப்போ இந்த n1 n2 எக்ஸட்ரா எல்லாமே எல்லாம் வந்து இண்டிஜர்ஸில் பாஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸில் வேரி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எடுங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் the product of this polynomial x into x1 power n1 x1 minus power n2 and so on. இப்போ இதோட டிகிரி என்னன்னு சொன்னா நம்மளுக்கு இங்கே NIஸ்லாம் வேரி ஆகிட்டே இருக்கு. டிகிரி எது வேணா இருக்கலாம், எல்லா டிகிரிலையும் பாலினாமியல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி எத்தனை பாலினாமியல்ஸ் தரலாம்னா தெர் ஆர் இன்ஃபைனிட்லி மெனி பாலினாமியல்ஸ். ஏன்னா நீங்கள் வேரி பண்ண உங்களுக்கு நிறைய பாலினாமியல்ஸ் கிடைக்கும். இந்த பாலினாமியல்ஸ் கண்டிஷன் என்னக்கா, நீங்கள் 0ன்னு போட்டாலும் x = 0 படினாக்கா இது 0 ஆகிடும். 0 into anything 0, therefore டோட்டலாக 0.
சப்போஸ் எக்ஸ் ஈக்குவல் 1 போட்டீங்கன்னாக்கா இந்த டேர்ம் 0 ஆக போகுது. 0 இன்ட்டு எனிதிங் ஆகும் 0. தேர்ஃபோர் இந்த இசட்பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்ண 0 வரும். தேர்ஃபோர் யூ கேன் ஃபைண்ட் இன்ஃபைனிட்லி மெனி பாலினாமியல் சச் தட் அந்த எஃப் ஆஃப் ஏ அந்த பாலினாமியல் எல்லா அந்த ஃபீல்டு இருக்க எல்லாமே வந்து ரூட்டா இருக்கிற மாதிரி நம்மளால இன்ஃபைனிட்லி மெனி பாலினாமியல்ஸ் சொல்ல முடியும். அதான் அந்த பாலினாமியல். ஏன்னா நீங்க டிகிரி பத்தி இங்க கவலைப்பட வேணாம். நீங்க எந்த டிகிரினா போட்டுங்க அவ்வளவுதான். நம்மளுக்கு அது சப்ஸ்டிட் பண்ணா 0 ஆகுனா ஃபேக்டரா இருக்கணும் அவ்வளவுதான். இப்போ 0 ரூட்டா இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஏ ஃபேக்டர், 1 ரூட்டா இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஏ ஃபேக்டர், 2 ரூட்டா இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டர். அவ்வளவுதான். அது வந்து ஒரு யூனிக் ஃபேக்டரா, அதாவது பவர் ஒன்னதான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் போடலாம், ஹோல் கியூப் போடலாம், இந்த மாதிரி போட உங்களுக்கு நிறைய பாலினாமியல்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அந்த லெம்மா வந்து நீங்க செக் பண்ணுங்க. இஸ் இட் ட்ரூ ஃபார் நான் காம்படேட்டிவ் ரிங்? ட்ரூவா இந்த லெம்மா 11.1. ஓகே, நம்ம 11.1 என்ன லெம்மா பார்த்தோம். ஸோ லெம்மா 11.1. ஓகே, இது காம்படேட்டிவ் இருந்தால் தான் நடக்குமா? ஓகே, இந்த எவால்யூஷன் மேப் வந்து ஹோமோமார்ஃபிசம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங்ன்றதை அங்கே உள்ள எங்கேயாவது யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா தான் இந்த ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுறத யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது காம்படேட்டிவ் இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு எக்ஸசைஸ். ஜஸ்ட் செக் பண்ணுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க ரிங் ஹோமோமார்ஃபிசம் சொல்லணும். அதுக்கு வந்து நீங்க ஆர் வந்து காம்படேட்டிவ் இல்லான்னு வச்சுட்டு அது வருமா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி எல்லாமே நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ் போடலாம். இப்போ ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைன் இருந்ததுன்னா இந்த செட் ஆஃப் ஆல் யூனிட் எலமெண்ட் தான் யூ ஆஃப் ஆர் ஆஸ் அட் த மோஸ்ட் என் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் என் இருக்கும் ஃபார் என். ஓகே, ஆர்டர் அந்த என் ஆர்டரில் வந்து மேக்ஸிமம் வந்து ஏன்னாக்கா இப்போ ஏ பவர் என் ஈக்குவல் டு 1 ஆர்டர்னா என்ன அர்த்தம்? இந்த ஏவோட ஆர்டர் என்னன்னு அர்த்தம்? அந்த ஏ பவர் என் ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது எத்தனை ஏ கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஷோ தட் இந்த யூ ஆஃப் ஆர் வந்து அட் த மோஸ்ட் என் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் என். அப்போ ஆர்டர் என்னன்னா அர்த்தம்? ஏ பவர் என் ஈக்குவல் டு 1 வர மாதிரி எத்தனை ஏ வந்து அந்த ரிங்கில் கிடைக்குது அப்படின்னு கொஸ்டின். ஸோ அப்போ ஏ பவர் என் ஈக்குவல் டு 1ன்னா என்ன அர்த்தம்னாக்கா ஏ சாட்டிஸ்ஃபை த பாலினாமியல் எக்ஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இந்த பாலினாமியல் ரூட் தான் அந்த ஏ. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஓவர் த இன்டெக்ரல் டொமைனுக்கு இது வந்து மேக்ஸிமம் என் ரூட்ஸ் தான் இருக்கும். ஓவர் த நான் இன்டெக்ரல் டொமைன்ல தான் வந்து மேக்ஸிமம் மோர் தென் என் ரூட்ஸாக இருக்கும். பட் ஓவர் த இன்டெக்ரல் டொமைன்ல வந்து டிகிரி என்னன்னா அட் த மோஸ்ட் என் ரூட்ஸ் தான் இருக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த பாலினாமியல் ரூட்ஸ் தான் யாரு? ஆர்டர் என் வரப்போகுது. தேர்ஃபோர் இஸ் அட் த மோஸ்ட் என் ரூட்ஸாக இருக்கும். இதே நீங்கள் இன்டெக்ரல் டொமைனை ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் என் ரூட்ஸ் இருக்கும் ஒரு n டிகிரி பாலினாமியல். ஓகே, அதே இங்கே சொல்லி ஆல்சோ கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி விச் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன் ஃபார் திஸ் ரிசல்ட் இஸ் நாட் ட்ரூ. அப்போ நீங்கள் காம்படேட்டிவ் ரிங் எடுத்து ஆனால் இன்டெக்ரல் டொமைன் இல்லாமல் அப்படின்னா இன்டெக்ரல் டொமைன் இல்லைன்னா அர்த்தம் அதில் 0 டிவிசர் வரணும். அந்த மாதிரி ஒரு ரிங் எடுத்தினாக்கா இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த தியரம் வந்து 11.1 அண்ட் 11.2 வந்து நம்ம எஃப் ஃபீல்டுன்னு வச்சுருக்கோம். அந்த ஃபீல்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்டெக்ரல் டொமைன் வச்சாலும் அந்த ரிசல்ட் வந்து ஸ்டில் வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட். அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இர்ரெடியூசிபிலிட்டி ஓவர் த ரேஷனல். ஒரு பாலினாமியல் வந்து இந்த ரேஷனல் நம்பர்ஸில் கியூவில் எப்போ இர்ரெடியூசிபிலிட்டி சொல்ல போகிறோம்னா இப்போ 2-3 டெஸ்ட் இருக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போது ரேஷனல் ரூட் தியரம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் தியரம். என்னன்னாக்கா சப்போஸ் ஒரு பாலினாமியல் இருக்குது ஓவர் இசட்டில் இருக்கும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் அந்த கோஎஃபிஷியன்ட் எங்கே இருக்குது? இண்டிகேட்ஸில் இருக்குது. வித் ஏஎன் நாட் ஈக்குவல் 0. ஏன்னா அப்போ தான் நம்ம டிகிரி பற்றி பேச முடியும். ஏஎன் 0 வந்து நம்ம டிகிரி பேச முடியும். ஸோ சப்போஸ் டேக் nth டிகிரி பாலினாமியல். சப்போஸ் a rational number q is a root of f of x. ஓகே, அப்படி இருந்ததுன்னா ஸோ கியூன்றது ரேஷனல் நம்பர்ன்றதால அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குனாக்கா r by s வேற வித் கண்டிஷன் தட் ஜிசிடி ஆஃப் r, s வந்து 1 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தென் இந்த r வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணும், இந்த s வந்து இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். இது இம்பார்ட்டன்டான தியரம். சப்போஸ் ஒரு ரேஷனல் நம்பர் வந்து ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டா இருந்ததுனாக்கா அந்த சப்போஸ் வி டேக் ரேஷனல் நம்பர் q ஈக்குவல் டு r by s, அந்த நியூமரேட்டர் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். இட் இஸ் r டிவைஸ் a நாட்டா இருக்கணும். அந்த டினாமினேட்டர் s வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். இது கண்டிப்பாக ரூட்டா இருந்தால் இது நடந்தே ஆகும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் தியரம். இதுக்கு பேர் தான் ரேஷனல் ரூட் தியரம். இதை வச்சு நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 11.6 என்ன சொல்லுதுனாக்கா இந்த பாலினாமியல் ஓவர் எதில் எடுத்திருக்கோம்? இசட்டில் தான். அந்த பாலினாமியல் ஓவர் இசட்டில் தான் எடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு ரேஷனல் ரூட் என்னென்னலாம் வர பாசிபிள் இருக்கு அப்படி பார்க்கும். அப்போ இந்த r by s ஃபார்மெட்டில் தான் வரணும். ஓகேங்களா?
அப்போ இந்த ஆறு வந்து இந்த 3 டிவைட் பண்ணும். அப்போ யார் 3ன்றது பிரைம் நம்பர். அப்போ அதோட பாசிபிள் சேர் +or-1 +or-3 இதுதான் வந்து பாசிபிள் டிவைசர் ஃபார் த நியூமரேட்டர். டினாமினேட்டர் எஸ் வந்து என்னன்னா இந்த 8 டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 8 என்னது, 8ஓட டிவைசஸ் தான் யாரு 1 2 4 அதெல்லாம் வரும். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் காம்பினேஷன் எல்லாம் போடும்போது உங்களுக்கு இதெல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் ஒன்லி ரேஷனல் ரூட்ஸ், பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸ். இதெல்லாம் இது இங்கிருந்து தான் இது சப்போஸ் ரேஷனல் ரூட் இருந்துனாக்கா the only possible rational roots are this only. ஓகே, நீங்கள் இதை ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது ரூட் வருது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆக்சுவலாக +or-8/3 தான் ரூட் ஓகே சாரி 4/3 வந்து ரூட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ எப்படி நம்ம ரேஷனல் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி அந்த ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கு ரேஷனல் ரூட் இருக்கா இல்லையா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுறதுக்கு முதல்ல பாசிபிள் ரேஷனல் ரூட்ஸ்லாம் என்னன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரூட் வந்ததுன்னா அது வந்து ரேஷனல் ரூட் இருக்குன்னு அர்த்தம். Okay, next definition, content of the polynomial. And suppose f is a non-zero polynomial in z of x, the content of f of x அப்படின்னா என்னன்னா அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுங்க, அதுக்கெல்லாம் வந்து ஜிசிடி எடுக்க போறீங்க. ஸோ ஜிசிடி ஆஃப் ஆல் த டேர்ம்ஸ் a0 அந்த ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கு நீங்கள் ஜிசிடி எடுக்கணும். a0 a1 எக்ஸெட்ரா அந்த an இது எல்லாத்துக்கும் ஜிசிடி எடுங்க. இந்த ஜிசிடி பேர் தான் வந்து கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல். சப்போஸ் அந்த பாலினாமியல் வந்து a0 + a1x + எக்ஸெட்ரா + an(x)n வருது, அதனுடைய எல்லாத்துக்கும் வந்து ஜிசிடி எடுத்தீங்கன்னா அதுதான் பேர் கண்டென்ட். சப்போஸ் அந்த ஜிசிடி ஈக்குவல் டு 1 வந்துச்சுனாக்கா அந்த பாலினாமியல் பேர் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல் பேர். ஸோ இந்த பாலினாமியல் இஸ் பிரிமிட்டிவ் இஃப் இட் கண்டென்ட் இஸ் 1. அந்த கண்டென்ட் வந்து 1 இருந்தா அது பிரிமிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலினாமியல் எடுங்க. இந்த பாலினாமியல் வந்து கண்டென்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த ஜிசிடியா இருக்கணும். யாருக்கு 6க்கு 15 81 12 இந்த 4 நம்பருக்கும் ஜிசிடி எடுக்கணும். ஜிசிடி எடுக்கும்போது உங்களுக்கு 3 வரும். தேர்ஃபோர் கண்டென்ட் வந்து 3 வருது. இது நாட் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் இஸ் நாட் ஏ பிரிமிட்டிவ் பாலினாமியல். ஏன்னா கண்டென்ட் வந்து 1 வந்தால் தான் பிரிமிட்டிவ் பாலினாமியல். ஓகே, ஸோ இப்போ இந்த பாலினாமியல் எடுத்தீங்கன்னாக்கா இதுக்கு ஜிசிடி எடுத்தீங்கன்னா 5ன்றது பிரைம் நம்பர் வருது. அதனால கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிசிடி 1 தான் வரப்போகுது. தேர்ஃபோர் இந்த பாலினாமியல் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல். ஓகே, ஸோ ஒரு பாலினாமியல் நான்-ஜீரோ பாலினாமியல் z of x வந்து கண்டென்ட் எப்போ சொல்லணும், கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல் என்னன்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ஜிசிடி எடுத்தா கண்டென்ட். அந்த ஜிசிடி வந்து 1 வந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல். ஸோ காஸ் லெம்மா என்ன சொல்லுதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 primitive polynomial in z of x is also a primitive polynomial. This is important result. காஸ் லெம்மா காஸ்லெம்மானது 2 primitive polynomial ப்ராடக்ட் பண்ணா primitive polynomial தான் வரும் அப்படின்றது. ஓகே, primitive polynomialனா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா ஜிசிடி எடுத்து 1 வரும். அதே மாதிரி 2 பாலினாமியல் எடுக்கிறீங்க எஃப்க்கும் ஜியும், அந்த எஃப்க்கும் ஜிக்கு என்ன வரப்போகுது ஜிசிடி ப்ராடக்ட் பண்ணால் ஜிசிடி அந்த ஜிசி ப்ராடக்டோட ஜிசிடியும் 1 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இதை பாருங்க, சப்போஸ் இஃப் எ பாலினாமியல் இன் z of x இஸ் ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா கியூவில் அது ரெடியூசிபிளாக இருக்கும். ஓகே ஓகே ரெடியூசிபிள் இன் கியூவில் ஒரு பாலினாமியல் ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா இசட்லையும் ரெடியூசிபிளாக தான் இருக்கும். ஆனால் இசட்ல ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா கியூவில் ரெடியூசிபிளாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இப்போ என்ன சொல்கிறாங்க. ஸோ லெட் f of x is a polynomial in z of x, then and suppose that f of x is a product of 2 polynomials. ஆனால் இந்த 2 பாலினாமியல் வந்து கியூவில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த f வந்து கியூவில் ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா then there is a positive rational numbers q such that q into g of x and 1 by q into h of x is lie in z of x. ஸோ இதுதான். ஸோ அப்போ இந்த கியூன்றது யாராக வரப்போகுதுனாக்கா அந்த கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியலாக தான் வரப்போகுது. ஓகே, அது எல்லாத்துக்கும் கண்டென்ட் எடுத்துட்டு அந்த கண்டென்ட்டோட டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து z of xல இந்த q into g of x 1 by q into h of x வந்து இந்த g of x யாரு பார்த்தீங்கன்னாக்கா அந்த h of x னுடைய ஃபேக்டர். அந்த டைரக்ட் நம்மளால ஒரு ரேஷனல் நம்பர் q கண்டுபிடிக்கும் q into g of x and 1 by q into h of x வந்து z-ல இருக்கும். எப்போனாக்கா அந்த பாலினாமியல் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஃபேக்டராக இருந்ததுன்னா. பட் அந்த பாலினாமியல் f of x வந்து z of x தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த f of x வந்து ரெடியூசிபிள் ஓவர் q-ல இருந்ததுன்னா we can find a rational number q such that q times g of x 1 by q times h of x should lie in the z of x. ஆனால் இந்த g of x இருக்காது, h of x இருக்காது இதில் இசட்ல. ஆனால் இது கூட ஒரு q-னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இங்கே 1 by q இந்த h கூட மல்டிப்ளை பண்ணால் அது வந்து எங்கே இருக்குனாக்கா z of x-ல இருக்கும். ஸோ அதான் இந்த தியரம் சொல்லுது. இப்போ இந்த பாலினாமியல் பாருங்க, இது நம்மளுக்கு தெரியும். இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஆல்ரெடி 4/3 வந்து ரேஷனல் ரூட்னு தெரியும். ஓகே, தேர்ஃபோர் ரேஷனல் ரூட்னும் போது x - 4/3 இஸ் ஏ டிவைசர் ஆஃப் திஸ். ஏன்னா ரூட்னும் போது ஃபேக்டர் ஆகிடும். x -
4/3 இஸ் a factor of the polynomial. ஓகே, பட் இந்த 4/3 வந்து எதுல இல்ல, அப்ப இதை ஃபேக்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இசட் ஆஃப் எக்ஸனுடைய எல்லா டேர்ம்ஸ் வந்து இசட்ல தான் இருக்கு. therefore இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் டூ பாலினாமில்ஸ் எழுத போறோம். ஒரு பாலினாமில்ஸ் வந்து x மைனஸ் 4/3, ஏன்னா 4/3 வந்து ரூட் நம்மளுக்கு தெரியும். இன்ட்டு சம் பாலினாமில் கிடைக்குன்னு வச்சுங்க, அந்த பாலினாமில் இங்கே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ இது வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு, ஆனா இது வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல கிடையாது, x மைனஸ் 4/3. ஏன்னா இந்த 4/3 வந்து இசட்ல கிடையாது, கியூல தான் இருக்கு. அப்போ இந்த எஃப் ஆஃப் இந்த தியரத்தினுடைய அப்ளிகேஷன் தான் இப்போ பார்க்க. ஸோ அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராடக்ட் டூ பாலினாமில்ஸ் எழுதியாச்சு. ஒரு பாலினாமில் வந்து x மைனஸ் 4/3, இன்னொரு பாலினாமில் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சா அந்த h ஆஃப் எக்ஸ் யாருனாக்கா அந்த 3x² + 6x + 6. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எந்த மாதிரி கியூ 3ன்னு சூஸ் பண்ணீங்கன்னாக்கா இதை நீங்கள் 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x மைனஸ் 4 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இசட்ல இருக்க பாலினாமில்ஸ் எல்லாமே கோஎஃபிஷியன்ட் எல்லாமே இசட்ல தான் இருக்கு. ஆனால் இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4/3 இருக்கும்போது அது இசட்ல வராது. அப்போ நம்ம அந்த கியூன்றது எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா கியூ = 3ன்னு சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். therefore இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ இது ஃபேக்டர். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா கியூவில் வந்து ஒரு பாலினாமில் ரெடியூஸ்பிளாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இசட்லையும் வந்து ரெடியூசிபிள் தான். ஆனால் இசட்ல ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா கியூவில் ரெடியூசிபிள் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு தான் இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் 2x மைனஸ் 4 எடுங்க, இது வந்து எங்கே இருக்கு, இசட் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இந்த பாலினாமில் வந்து ப்ராடக்டாக 2 இதுவாக எழுதலாம். 1 2 நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னா 2 × x மைனஸ் 2ன்னு வரும். இப்போ இது வந்து ப்ராடக்டாக 2 எதுனா அதாவது ஒன் ஆஃப் த மஸ்ட் பி யூனிட்டாக இருந்தால் தான் இர்ரெடியூசிபிள். யூனிட்னா என்ன அர்த்தம், அதுக்கு மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்கணும். இப்போ 2க்கு மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் யாரு 1/2, ஆனால் 1/2 வந்து இசட்ல கிடையாது. அப்போ அந்த 2 வந்து யூனிட் கிடையாது. அதே மாதிரி x மைனஸ் 2வும் யூனிட் கிடையாது. அப்போ இந்த 2x மைனஸ் 4 வந்து ப்ராடக்டாக 2 பாலினாமில்ஸாக எழுதியாச்சு. therefore இது வந்து என்னது ரெடியூசிபிள் ஓவர் இசட். ஆனால் இதே வந்து கியூவில் பார்க்கும்போது இது இர்ரெடியூசிபிள். ஏன்னாக்கா கியூவில் 2க்கு மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைக்குது யாரு 1/2. அப்போ இது யூனிட் ஆயிடுது. அப்போ அங்கே வந்து ஃபேக்டர் பண்ண முடியல. அப்போ இது வந்து இர்ரெடியூசிபிள் ஓவர் கியூ, ஆனால் ரெடியூசிபிள் ஓவர் இசட் ஆஃப் எக்ஸ். அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், இசட் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ். இது வந்து சின்ன செட்டாக இருக்கு. ஓகே, இசட் ஆஃப் எக்ஸ் வந்து சின்ன செட்டு. இதுல ஒரு பாலினாமில் ரெடியூசிபிளாக இருந்தா பெரிய செட்லையும் ரெடியூசிபிள் பண்ண முடியுமே அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகே, ஏன்னா அதான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லி. ஆனால் இங்கே ஒரு பாலினாமில் வந்து கியூவில் ஒரு பாலினாமில் வந்து ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா அது இசட்ல ரெடியூசிபிளாக இருக்கும். ஆனால் இசட்ல ஒரு பாலினாமில் ரெடியூசிபிளாக இருந்ததுனாக்கா அது வந்து கியூவில் வந்து ரெடியூசிபிளாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சிங்க. அப்போ என்ன சொல்றீங்க, சின்ன ஃபீல்டில் ஃபேக்டர் பண்ணிட்டேன் அதனால பெரிய ஃபீல்டு ஃபேக்டர் பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்ல முடியாது ஜென்ரலாக. ஓகே, சில இதில் ஒர்க் ஆகும், சில இதில் ஒர்க் ஆகாது. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் இயர் வந்து ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா. இந்த ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா வந்து ஒரு பாலினாமில் இசட் ஆஃப் எக்ஸ்ல இருக்க பாலினாமில் வந்து எப்போ வந்து இர்ரெடியூசிபிள் ஓவர் கியூன்னு சொல்ல போகிறோம் அப்படின்றதான் இது. சப்போஸ் ஒரு பாலினாமில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு a0 + a1x + etc + an(x)(n) in z of x with n is greater than or equal to 1 and an is non-zero. ஓகே, அப்போ தான் நம்ம nth டிகிரி பாலினாமில் வச்சுக்கிறோம். சப்போஸ் தட் there is a prime number p such that that prime number divides all the coefficients, that is a0 a1 up to an-1, but இந்த an டிவைட் பண்ணக்கூடாது அந்த prime. so that is p does not divide an. அப்புறம் அந்த p ஸ்கொயர் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணக்கூடாது. so that is p square does not divide a square. அப்படி இருந்தனாக்கா then we say f of x is irreducible over q of x. அந்த மாதிரி நம்மளால ஒரு prime கண்டுபிடிச்சி அந்த prime வந்து எல்லா டேர்மும் டிவைட் பண்ணும் எக்ஸப்ட் த லீடிங் டேர்ம். அதுக்கப்புறம் அந்த பி ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பிரைம் கிடைச்சதுனாக்கா then we say this polynomial is irreducible polynomial over q of x. ஓகே, ஸோ இப்போ கியூல இர்ரெடியூசிபிளா இருந்தா இசட்ல இர்ரெடியூசிபிளா இருக்குமா அப்படின்னாக்கா எப்போ இருக்குனாக்கா அந்த பாலினாமில் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமிலா இருந்துனாக்கா கியூல இர்ரெடியூசிபிளா இருந்தா இசட்லையும் இர்ரெடியூசிபிள் தான். ஓகே, ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் அதை தெரியாம சொல்லுவோம். ஸோ இந்த ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. ஒரு பாலினாமில் வந்து எப்போ நம்ம இர்ரெடியூசிபிள் ஓவர் கியூ சொல்லணும்னா we can find a prime such that அந்த prime வந்து எல்லா டேர்மும் டிவைட் பண்ணணும் எக்ஸப்ட் த லீடிங் டேர்ம். அப்புறம் அந்த பிரைம்ல ஸ்கொயர் பண்ணால் அது கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலினாம் எடுங்க. இந்த பாலினாமுக்கு p = 3ன்னு எடுங்க. இப்போ 3 × 15 3 × 81, ஏன்னா 81ன்றது 9². ஸோ அதனால அங்கேயும் பிரைம் இருக்கும். இந்த 42 அதுவும் டிவைட் பண்ணும். ஆனால் அந்த 13 டிவைட் பண்ணாது, அந்த லீடிங் டேர்மை டிவைட் பண்ணாது. 3 does not divide 13, ஏன்னா 13ன்றது பிரைம் நம்பர். ஸோ அப்போ கண்டிப்பாக அதை டிவைட் பண்ணாது. தேர்ஃபோர் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ பி ஸ்கொயர் பார்க்கணும், அதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணக்கூடாது. பி ஸ்கொயர் யாருனாக்கா 9 வந்து 15 டிவைட் பண்ணாது. ஓகே,
Therefore, this P equal to 3 satisfies all the conditions of the hypothesis. Therefore, this polynomial is irreducible over Q. ஓகே, ஆனால் இது irreducible over இசட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இசட் கிடையாது. ஏன்னா நீங்கள் செக் பண்ணோம், இதுக்கு ஜிசிடி வந்து ஒன்றா இருந்தால் நம்ம இது வந்து பிரைம் நம்பர் ஆயிடுச்சுங்க. 13 வந்து ஒரு பிரைம் நம்பர் வந்துருது. Therefore, இதோட கண்டென்ட் யாருனாக்கா 1, தட் இஸ் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்துனாக்கா அது வந்து இசட் ஆஃப் எக்ஸ்லையும் இது irreducible ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, if you take any positive integer n, if you take any prime p, this x power n minus p வந்து is always irreducible. ஏன்னாக்கா again use the Ising criteria, take the prime number p. இந்த p divides p ன்னு வரும். அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் யாரு இங்கே 1, இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இந்த 1 வந்து p டிவைட் பண்ணாது. அப்புறம் p ஸ்கொயர் வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை டிவைட் பண்ணாது. Therefore, the x power n minus p is always irreducible over q by using Ising criteria. அதுக்கு அந்த பிரைமை p னே சூஸ் பண்ணிக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நோட் தட் f is a subfield of k. ஓகே, சப்போஸ் f வந்து subfield of k இருந்ததுன்னா f of x வந்து ரெடியூசிபிள் ஓவர் த பிக், அந்த சின்ன ஃபீல்டில் வந்து ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி வந்து பெரிய ஃபீல்டுலையும் வந்து ரெடியூசிபிளாக இருக்கும். ஆனால் ரிங்கில் வந்து ட்ரூ கிடையாது. ஏன்னா இசட் ஆஃப் எக்ஸில் வந்து ஒரு பாலினாமில் வந்து ஓகே இதில் ரெடியூஸில் பண்ணலாம், ஆனால் அதில் பண்ண முடியும். ஸோ அப்போ சப்ஃபீல்டாக இருந்து அந்த சப்ஃபீல்டு எஃப்ல வந்து ஒரு பாலினாமில் வந்து ரெடியூசிபிளாக இருந்ததுன்னா அது நெசசரிலி இஸ் ரெடியூசிபிள் ஓவர் த பிக்கர் செட் கே ஆஃப் எக்ஸ்லேயும் வந்து இருக்கும், ப்ரொவைடட் அந்த எஃப் அண்ட் கேஆர் ஃபீல்டாக இருக்கும். ஓகே, ஆனால் வந்து அந்த பெரிய ஃபீல்டில் வந்து ஒரு பாலினாமில் ரெடியூசிபிளாக இருந்தனாக்கா அந்த சின்ன ஃபீல்டில் வந்து அது வந்து ரெடியூசிபிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இது வந்து கியூவில் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது, ஆனால் ஆரில் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, Q is a subset of Q is a proper subset of subfield of R. இந்த x square minus 2 வந்து Rல வந்து ஃபேக்டர் பண்ணலாம், ஆனால் Qல ஃபேக்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால பெரிய ஃபீல்டில் வந்து ரெடியூஸ் பண்ணால் சின்ன ஃபீல்டில் ரெடியூஸ் பண்ண சொல்ல முடியாது. ஆனால் சின்ன ஃபீல்டர் வந்து irreducible இருந்தால் பெரிய ஃபீல்டும் irreducible தான் இருக்கும். இப்போ அது இப்போ நான் சொன்னதுக்கு அந்த 2x minus 4 எடுத்தோம், அந்த 2x minus 6 எடுத்து இது இசட் ஆஃப் எக்ஸில் வந்து ரெடியூசிபிள் பண்ண முடியும். ஆனால் Qல பார்க்கும்போது இந்த 2க்கு வந்து யூனிட் ஆகிடும். therefore இந்த பாலினாமியல் வந்து Q ஆஃப் எக்ஸ்ல வந்து irreducible, Z of x வந்து irreducible. So Z of x is irreducible over Q, and then f of x is irreducible over Q of x, and then f of x is reducible over Z of x. ஏன்னா இது வந்து ஃபீல்டு, Q வந்து ஃபீல்டு, அதனால அந்த 2 வந்து மல்டிப்ளை Q காமனாக வெளியேற்றிங்கன்னா 2க்கு மல்டிப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும், தேர்ஃபோர் யூனிட் ஆகிடும். ஆனால் இங்கே இசட்ல பார்க்கும்போது அந்த 2 இன்ட்டு இப்போ 2 காமனாக வெளியேற்றிங்க 2 இன்ட்டு x மைனஸ் 3 இருக்கு. இப்போ இது யூனிட் கிடையாது, இதுவும் யூனிட் கிடையாது. அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நான் யூனிட் எலமெண்ட்டாக எழுதியாச்சு. தேர்ஃபோர் இது வந்து ரெடியூசிபிள் ஓவர் இசட். ஆனால் ஓவர் கியூவில் பார்க்கும்போது இது வந்து யூனிட் எலமெண்ட் இந்த 2, ஏன்னாக்கா அதுக்கு மல்டிப்ளை இன்வெர்ஸ் கிடைக்குது 1/2. தேர்ஃபோர் கியூவில் வந்து அது irreducible. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லெம்மா என்ன பார்ப்போம். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பாலினாமியல் ஓவர், அதான் நம்ம சொல்லியிருக்கோம். சப்போஸ் வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல irreducible இருக்குன்னா அது கியூ ஆஃப் எக்ஸ்ல எப்போ irreducible இருக்குன்னா அது பிரிமிட்டிவ் பாலினாமியலா இருக்கும். ஸோ அதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல் இருந்தால் தட் இஸ் irreducible இன் கியூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இது நடக்கும், இல்லைனா இது நடக்கும். இது ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ பிரைம் எலமெண்ட் இருக்கும். சப்போஸ் அது பிரைம் நம்பராக இருந்தால் irreducible, பிரைம் நம்பர் இல்லை சப்போஸ் டிகிரி வந்து 1 விட அதிகமாக இருந்ததுன்னா அது நம்ம ஒரு பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து irreducible ஓவர் இசட் ஆஃப் எக்ஸ் எப்போ சொல்ல போறோம்னாக்கா ஓவர் கியூ ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அது பிரிமிட்டிவ் சொல்லணும், அவ்வளோதான். ஸோ இது நம்ம கியூ ஆஃப் எக்ஸ்ல irreducible சொல்றதுக்கு ஐஸ்டின் கிரிட்டியா இருக்கு. ஆனால் இசட் ஆஃப் எக்ஸ்ல irreducible சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஒரு பாலினாமியல் வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல irreducible சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் பாலினாமியல் வந்து இசட் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கும். ஆனால் அந்த பாலினாமியல் வந்து irreducible ஓவர் இசட் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் கிடையாது. நம்மளுக்கு என்ன ஐஸ்டின் கிரிட்டியா சொல்லுதுனாக்கா பாலினாமியல் ஓவர் இசட்ல கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஓவர் கியூ ஆஃப் எக்ஸ்ல irreducible என்றது நம்ம ஐஸ்டின் கிரிட்டியா இருக்கு. அந்த ஐஸ்டின் கிரிட்டியா யூஸ் பண்ணி ஒரு பாலினாமியல் வந்து கியூல irreducible இருந்ததுன்னா அது இசட்லையும் எப்போ irreducible இருக்குனாக்கா அந்த பாலினாமியல் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல். பிரிமிட்டிவ் பாலினாமியல் வந்து அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஜிசிடி எடுத்தா 1 வந்துச்சுன்னா அந்த பாலினாமியல் பேர் வந்து பிரிமிட்டிவ் பாலினாமியல். ஓகே, அப்போ அந்த பிரிமிட்டிவ் பாலினாமியல் வந்து irreducible இன் கியூ இம்ப்ளைஸ் irreducible இன் இசட் ஆஃப் எக்ஸ், ரெண்டுமே ஈக்குவல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். எப்படின்னா பிரிமிட்டிவ் பாலினாமியல் மட்டும், மற்ற கேசஸ்ல வந்து அது ட்ரூ இல்லை. ஸோ இந்த ரிங் வந்து இசட் ஆஃப் எக்ஸ் வந்து பிஐடி யூஎஃப்டியா இருக்கும், யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். பட் இது வந்து பிஐடி இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும். இசட் ஆஃப் எக்ஸ் வந்து நாட் பிஐடி, ஏன்னாக்கா
நம்ம ஐடியல் ஜென்ரேட் பை 2, எக்ஸ் சொன்னோம். அது ஜென்ரேட் பை 2 எலமெண்ட்ஸ் வருது. therefore z of x is not PID, பட் z of x வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த z of x எந்த பாலினாமியல் எடுத்தாலும் அது ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கு இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கனாக்கா அந்த கண்டென்ட் ஆஃப் த பாலினாமியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த ப்ரூஃப்ல. therefore use the result z of x is a unique factorization domain. The examples of unique factorization domain is, another example is z of x. ஆனால் z of x வந்து PID கிடையாது, யூக்ளிடியன் டொமைன் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசைஸ், இதை நீங்கள் போட்டுருங்க. ஸோ என்ன பண்ண போனா ஃபைண்ட் த ரேஷனல் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். அப்போ ரேஷனல் ரூட்னா r/sன்னு இருக்கும் போது இந்த r வந்து கான்ஸ்டன்ட் டைமை டிவைட் பண்ணும். அப்போ கான்ஸ்டன்ட் டைமை டிவைட் பண்ணால் 2 டிவைட் பண்ணும். அப்போ என்னென்ன பாசிபிள் இருக்கு, +/-1 +/-2 வந்து இந்த நியூமரேட்டருக்கு பாசிபிள் இருக்கு. டினாமினேட்டர்ல வந்து s வந்து இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணும். அப்போ இந்த லீடிங் டேர்மை டிவைட் பண்ணா ஒன்லி வந்து +/-1 தான். அப்போ அந்த கேசஸ்ல பாசிபிலிட்டிஸ்லாம் போட்டு எது ரேஷனல் ரூட் வரும் செக் பண்ணுங்க. சிமிலரா இதுக்கும் யார் ரேஷனல் ரூட் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் இர்ரெடியூசிபிள் ஓவர் Q. அப்போ ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி நம்மளால ஒரு பிரைம் கண்டுபிடிக்குமா முடியுமா, இது எல்லாத்தையும் டிவைட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க டேக் இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு டேக் p = 5 இந்த பிரைம் எடுத்தீங்கன்னாக்கா இந்த 5 வந்து 10 டிவைட் பண்ணும், 45 டிவைட் பண்ணும். ஏன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. 25 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். ஆனால் இந்த லீடிங் டேர்மை டிவைட் பண்ணாது. அதே மாதிரி இதை ஸ்கொயர் பண்ணா 25, அந்த 25 வந்து 10 டிவைட் பண்ணாது. therefore by ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா டேக் p = 5, திஸ் இஸ் irreducible ஓவர் Q. இப்போ அதே மாதிரி நீங்க இதை ரெண்டு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த 75ன்றது நீங்க ஏதோ ஒரு பிரைம் செக் பண்ணுங்க. எந்த பிரைம் சூஸ் பண்ணலாம், நீங்க 5 சூஸ் பண்ணுங்க. இப்போ 5 வந்து 75 டிவைட் பண்ணும், ஆனால் அந்த 1 டிவைட் பண்ணாது. அதே மாதிரி ஸ்கொயர் பண்ண 25, அந்த 25 வந்து 75 டிவைட் பண்ணாது. therefore this is irreducible ஓவர் Q by ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா. அதே மாதிரி இப்போ செகண்ட் ப்ராப்ளம் இருக்கு. இதை வந்து irreducible ரெடியூசிபிளா நீங்க செக் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ இது என்ன, எங்க ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னாக்கா இதை டிவைட் பண்ணல, இது வேற மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு ரிசல்ட் இருக்கு, அதை நான் பின்னாடி இந்த தியரம் சொல்றேன். ஸோ அதே மாதிரி இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் இர்ரெடியூசிபிள் பாலினாமியல் எழுதுங்க. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு பாலினாமியல் f of x வந்து இர்ரெடியூசிபிளா இருந்தனாக்கா f of x plus a-வும் இர்ரெடியூசிபிளா இருக்கும். ஓவர் த ஃபீல்டில் இஃப் டேக் எனி a, f of x வந்து இர்ரெடியூசிபிளா இருந்தா f of x plus a-வும் இர்ரெடியூசிபிளா தான் இருந்தாகும். ஸோ அப்போ சில கேசஸ்ல வந்து உங்களால வந்து f of x-ல ஒர்க் பண்ண முடியலன்னா f of x plus a ஃபார் எனி a அது இர்ரெடியூசிபிளா இருந்தா இந்த f of x இர்ரெடியூசிபிள் அப்படின்றத நீங்க போடணும். ஸோ இந்த ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா வந்து சொல்லியிருந்தோம், அந்த p divides a0, p divides etc, p does not divide an - 1 சொல்லியிருந்தோம். அதை நீங்க ரிவர்ஸ் மாற்றி சொன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ட்ரூ. தட் இஸ் p வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணுது, ஆனால் p வந்து கான்ஸ்டன்ட் டைமை டிவைட் பண்ணல, அந்த p ஸ்கொயர் வந்து a என்ன டிவைட் பண்ணல அப்படின்னு. ஆக்சுவலாக அது என்னன்னா f of 1/x பார்க்கணும். இந்த f of 1/x இந்த கண்டிஷன் வரும், f of x அந்த ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா ஃபார்மேட். இந்த கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த f of 1/x, ஏன்னா எல்லாம் இப்போ லீடிங் டேர்மை வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா மாறிடும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து லீடிங் டேர்மா மாறிடும் எப்பனாக்கா இந்த பாலினாமியல். அப்போ அது கூட மல்டிப்ளை பண்ணணும், x power k, x power n into f of 1/x. இந்த பாலினாமியல் தான் இந்த கண்டிஷன் செக் பண்ண போறாங்க, அவ்வளோதான். ஸோ ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா வந்து இந்த மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இஸ் த பாலினாமியல் வந்து ரெடியூசிபிள் ஆர் இர்ரெடியூசிபிள் நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே, யூசிங் இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். f of x இர்ரெடியூசிபிளா இருந்தால் f of x plus a-வும் இர்ரெடியூசிபிளா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா r வந்து ஈக்விலிபிரியம் டொமைனாக இருந்து அண்ட் f of x வந்து நான் ஜீரோ பாலினாமியல் அப்படின்னா let us say it is primitive. அப்படின்னா அது இந்த காமன் டிவிசர் கோஎஃபிஷியன்ட் வந்து யூனிட்ஸாக இருக்கு. ஷோ தட் த காஸ் லெம்மா ஹோல்ட்ஸ் ஃபார் r of x. ஸோ r of x வந்து ஈக்விலிபிரியம் டொமைன்லையும் ட்ரூ. எப்பனாக்கா அந்த பாலினாமியல் வந்து primitive-னா it has the only common divisor of its coefficients are unit. நம்ம யூஸ்வலாக primitive-னா என்ன பார்த்தோம், அந்த கண்டென்ட் வந்து ஒன்று பார்த்தோம் GCD. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஈக்விலிபிரியம் டொமைன்ல வந்து GCD வந்து யூனிட் கிடையாது, அது நிறைய கிடைக்கும். ஸோ அப்போ என்ன கொஸ்டினாக்கா கோஎஃபிஷியன்ட் வந்து யூனிட்ஸாக இருந்தனாக்கா தென் we can say காஸ் லெம்மா இஸ் ஹோல்ஸ். காஸ் லெம்மா என்ன சொன்னது, ப்ராடக்ட் ஆஃப் டூ primitive பாலினாமியல் வந்து primitive. ஸோ இங்கே ஈக்விலிபிரியம் டொமைன்ல வந்து primitive எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து யூனிட்ஸாக இருக்கும். ஸோ அதான் வந்து நம்முடைய இது. ஸோ மீதி இருக்கிறது வந்து நம்ம வேணால் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துலாம். ஸோ இப்போ கிளாஸ் ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ, பாய்.